திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். எழும்பூரில் உள்ள முதன்மை கல்வி அதிகாரி அலுவலக வளாகத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு 14 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கோம் சார். தேர்தல் வாக்குறுதி 317 முதல் வரையா எங்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் ஒரு குழு அமைச்சாங்க சார். 3 மாசத்துல அதோட அறிக்கை தரேன்னு சொன்னாங்க சார். 3.5 வருஷம் ஆச்சு சார். செய்யறோம் சொல்றாங்க சார். ஆனா எப்பவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். 20,000 இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். நாங்க எப்பெல்லாம் லீவ் விடுறோமோ அப்பெல்லாம் நாங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட கல்வி செயல்பாடுகள் எந்த இடையூறு இல்லாம டிபி விடுமுறை காலங்கள்ல நாங்க போராடி இருக்கோம். எங்க விடுமுறை எல்லாம் இப்படி போராட்டத்திலே முடியுது சார். ஒரு நாள் கூட நாங்க குடும்பத்தோட இந்த விடுமுறையில கழிச்சது கிடையாது சார். தரேன் டிபிக்கு எங்களை விடுறது கிடையாது சார். டிபிங்கிறது எங்களுக்கு தலைமை கிடையாது சார். அந்த இடத்துல எங்களை விடுறது கிடையாது, எங்களை அனுமதிக்கிறது கிடையாது சார். எங்களுக்கு ஒரு விடியல் வேணும். ஆசிரியர்களோட கண்ணீரை துடைக்க எங்களுக்கு கருணை வேணும் சார். எங்களுக்கு ஒரு முடிவு வேணும் சார்.